சொன்னதை செய்தவர், சொல்லாமல் செய்தவர். PLA ஜெகநாத் மிஸ்ரா. முல்லைப் பெரியாறு அணை நீர் மூலம் தமிழகத்தின் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குமுளி, அட்டப்பள்ளம் மற்றும் தேக்கடி 1ஆம் மைல் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் தனியார் தங்கும் விடுதிகளின் கழிவுநீர், பிளாஸ்டிக் குப்பைகள் உள்ளிட்ட கழிவுகள் சாக்கடை வழியாக பெரியார் புலிகள் காப்பக வனப்பகுதிக்குள் சென்று தமிழகத்திற்கு தண்ணீர் கொண்டுவரும் சுரங்க கால்வாயில் கலப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கழிவுநீர் கலந்த தண்ணீர் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு பயன்படுத்தப்படுவதால் தமிழக பொதுமக்களின் உடல் நலனும் விவசாயமும் பாதிக்கப்படுவதாக நீண்ட காலமாக புகார்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கம்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என். ஆனந்திடம் கோரிக்கை வைத்திருந்தார். இதையடுத்து முதலமைச்சர் விஜயின் அறிவுறுத்தலின் பேரில் தமிழக மக்களின் குடிநீர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முல்லைப் பெரியாறு அணை நீரில் கேரளாவில் இருந்து கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அமைச்சர் ஆனந்த் கேரள மாநில நீர்வளத்துறை அமைச்சர் மான்ஸ் ஜோசப்புக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதற்கிடையில் தமிழக அரசின் அனுமதியுடன் கம்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா தேக்கடியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்படும் ஷட்டர் அருகே உள்ள சுரங்க கால்வாயை நேற்று நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வின்போது கால்வாய் பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகள் குவிந்து கிடந்ததையும் கழிவுநீர் நுரை நுரையாக குடிநீருடன் கலப்பது போன்ற காட்சிகளையும் அவர் பார்வையிட்டார். இதைக் கண்டு அவர் அதிர்ச்சி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெகநாத் மிஸ்ரா தமிழக மக்களின் குடிநீர் பாதுகாப்பு தொடர்பான இந்த விவகாரத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்தினார். பெரியார் அணையிலிருந்து நமக்கு குடிநீருக்காகவும் விவசாயத்துக்காகவும் கேரளாவில் இருந்து அளிக்கக்கூடிய முல்லை பெரியார் அணையிலிருந்து வெளியேறக்கூடிய நீர் கால்வாயில் அந்த வாய்க்காலில் கேரளா எல்லை பகுதியில் குமுளி தேக்கடி ஊராட்சியினுடைய கழிவுநீர் மொத்த நீர்களையும் நமக்கு குடிநீருக்காக வரக்கூடிய முல்லை பெரியார் வாய்க்காலிலே முழுவதுமாக கலந்து கழிவுநீர், சாக்கடை நீர், கழிப்பறையிலே அங்கே இருக்கக்கூடிய ஓட்டல் ரிசார்ட்டுகளில் கழிப்பறையிலே பயன்படுத்தக்கூடிய நீர்கள் மொத்தமும் இந்த குடிநீர் முல்லை பெரியார் வாய்க்காலிலே கலந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இது என்னுடைய தகவலுக்கு வரப்பெற்று நேரடியாக சென்று இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஆய்வு செய்து உடனடியாக தமிழக நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களிடம் நேற்றைய தினம் எடுத்து சென்று மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று உடனடியாக கேரள அரசு அதிகாரிகளுக்கு தமிழக அரசு இந்த விஷயத்தை எடுத்து கூறியிருக்கிறார்கள். இன்று பத்திரிகையாளர்களை அழைத்து இதை நாம் ஆய்வு செய்து அந்த நீரானது ஒரு சாக்கடையில் கருப்பாக வரக்கூடிய நீரை எந்தவித மனச்சாட்சியுமே இல்லாமல் கேரள அரசு அதிகாரிகள் இன்றல்ல நேற்றல்ல 40 ஆண்டு காலமாக நமக்கு வழங்கக்கூடிய குடிநீரில் இதை கலந்து விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி தமிழகத்தை ஆட்சி புரிந்த திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் கண்டும் காணாமல் இதை அப்படியே விட்டு விட்டார்கள். இந்த குடிநீரை கழிவுநீர், சாக்கடை நீர் கலந்த இந்த நீரை நம்ம குடிக்கிறப்ப நம்ம மக்களுக்கு எவ்வளோ நோய் வந்திருக்கும், விவசாயத்துக்கு இதை பாசனத்துக்கு விட்டுறப்ப பாசன பயிர்கள் எவ்வளவு மண் வந்து மாசுபட்டிருக்கும், கால்நடைகள் குடிநீரை அருந்துறப்ப எவ்வளவு மாசுபட்டிருக்கும். இதை உடனடியாக கேரள அரசு நிறுத்த வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியிருக்கிறது. நம்ம வந்து குடிக்கிறதுக்கு தண்ணீர் தான் கேட்டோம், முல்லை பெரியார்லேருந்து தண்ணீர் தான் குடியான்னு சொல்லி கேட்டோம். அதில் மனச்சாட்சி இல்லாமல் சாக்கடை நீரை, கழிவு நீரை, கழிப்பறை நீரை கலந்து தமிழக மக்களுக்கு கொடுக்கலாமா? கேரள மக்களே, இந்த விஷயத்தில் தமிழக மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்துட வேண்டும்.
ஒட்டுமொத்த கேரள மக்களையும் நான் விரும்பி கேட்டுக்கிறது, இது ஒரு மனச்சாட்சி இல்லாத ஒரு விஷயம். இந்த மனச்சாட்சி இல்லாத ஒரு விஷயத்தை எந்த விதத்தில் முல்லை பெரியார் அணையில் கழிவு நீரை கலந்து தமிழக மக்களுக்கு கொடுத்தீர்கள் என்று ஒவ்வொரு அரசு அதிகாரியும் கேரள மக்கள் கேட்கணும். தமிழக மக்கள் மீது பற்று கொண்ட சகோதரம் கொண்ட பாசத்துடன் நீங்கள் கேட்டிட வேண்டும். இந்த நீரானது ஓரிரு நாட்களிலே கேரளா அவர்களுடைய வழிபாதையில் இதை சுத்திகரிப்பு பண்ணி உங்களுடைய விவசாயத்துக்கு இப்போ எந்த விதத்துக்கு நீங்கள் பயன்படுத்திங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் கலக்கலை, ஒரு 4-5 இடத்துல குமிழியுடைய சாக்கடை நீர் கலக்குது. இன்றைக்கி நாங்கள் ஏற்கனவே 4-5 இடத்த ஆய்வு பண்ணிட்டோம். இன்றைக்கி ஒரு இடத்த இன்றைக்கி ஆய்வு பண்ணோம். நீங்கள் அந்த கழிப்பறையில் எடுக்கக்கூடிய அந்த கழிவு நீரையும் கொண்டு வந்து இந்த தண்ணீருடன் கலந்து விடுவது மிகப்பெரிய தமிழகத்துக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றம். ஒரு மனச்சாட்சியே இல்லாமல் மனச்சாட்சியை ஏற்றுக்கிற முடியாத ஒரு குற்றம். இதை உடனடியாக நீங்கள் கேரள அரசு தமிழக அரசு கேட்டிருக்கு. உடனடியாக நீங்கள் இதை நிறுத்த வேண்டும். இதை நீங்கள் நிறுத்த தவறும் பட்சத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கேரளாவில் உள்ள நம்முடைய தமிழக வெற்றிக் கழகமும் கேரளா மக்களுடன் இணைந்து நாங்கள் இதற்கு போராடுவோம். இப்போ